காசு எத்தனை என்ன புரியா டேய் புரா 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 உள்ள போ இந்த பக்கம் உள்ள போ என்ன போனாங்க இங்கிட்டா இந்த பக்கம் பேச மாட்டேன் என்னடா என்னாச்சு சரி பாரு அண்ணே டேய் நில்றா டேய் 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 நில்றா டேய் தம்பி டேய் எந்திரா டேய் ஐயோ டேய் என்னாச்சு டேய் ஹலோ ஆமா சார் உங்கள்ட்ட பணத்தை எடுத்து பேசுகிறேன். என்ன தைரியம் இருந்தா நீ எனக்கே ஃபோன் பண்ணுவடா? சார் ஒரு நிமிஷம். உங்களுக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறேன். நீங்கள் என்ன சார் வாடா போடான்னு பேசுகிறீங்க? மரியாதை கொடுத்து பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடா நாய மரியாதை திருட்டு நாய? டேய் பேசுறா என்ன அமைதியா இருக்க? பேசுறா. கையில மாட்டின உன்ன தம்பி டேய் ஐயோ ஹலோ சார் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? மரியாதை தானே கேட்டேன். அது கொடுக்காத என்னாச்சு பார்த்தீங்களா? எப்பயாச்சும் மரியாதை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? டேய் உன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குடா. போலீஸை கொடுத்து உன்னை என்ன பண்ண மட்டும் பாடுறா. நான் அனுபவிக்கப்பட்ட டபுள் மடங்கு வேதனை அனுபவிப்படா. ஹலோ ஹலோ திருந்தவே மாட்டாங்க. டேய் வேணாண்டா. ஹலோ போனா போதுன்னு பொறுமையா போனா ரொம்ப பொங்குறீங்க. இங்க இப்ப பொங்குங்கண்ணே. அடா சார் பொங்குங்க சார். சார் உங்களுக்கு என்னதான் சார் வேணும் சொல்லுங்க சார். தயவு செய்து சொல்லுங்க சார். அப்படி வாங்க வலிக்கு சார். இப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நானே வரேன். ரிலாக்ஸ் பண்ணுங்க.
என்ன சார் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா? ப்ராப்ளம் என்னன்னா சம்பாதிங்க சார், ஆனால் சம்பளம் பற்ற முடியுது சார். வேலை இருக்கு ஆனால் வேலை செய்ய பிடிக்கல சார். செலவு நிறைய இருக்கு சார், ஆனால் சம்பாதிக்க பத்தலை சார். அதனால தான் சார் நான் தருவேன். இது தப்பா சார்? ஏய், என்ன விளையாடுறீங்களாடா? என் தம்பி எங்க இருக்கான் அதை சொல்லுங்கடா போத. நம்பர் 3 காந்தி கிராமம், வழக்கு ஸ்ட்ரீட்டு, திருச்சி. அதானே சார் உங்கள் அட்ரஸ்? அந்த வீட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். அப்படியே அவங்க வீட்டுக்காரமா அப்படியே பார்த்து ஒரு வணக்கம் சொல்லுவா. சார் அதெல்லாம் வேணாம் சார். சார் உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? தயவு செய்து சொல்லுங்க சார். என்னை இப்படி அல்ல விடாங்க சார், என்ன தாங்க முடியும் சார். சார் ப்ளீஸ் சார், நான் ஏதாவது தப்பா பேசுனா நீ மன்னிச்சுங்க சார். சார் என் தேவைக்கு அதான் சார் நான் திருடுறேன். நீ போலீஸில் போவீங்க சார், என் பக்கத்தில் நியாயத்தை விட்டு இனிமேல் உங்களுக்கு தொந்தரவே பண்ண முடியும். இப்போ என்ன சார், உங்கள் தம்பி தானே சார்? வீடு போய் பாருங்க, வீடு போய் பாருங்க சார், இருப்பான். இதை நீங்கள் முன்னாடியே செஞ்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்காது. எனிவே சார், என் பிரச்சனை நீங்கள் காது ஊற்றி கேட்டீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். என்ன எப்ப பார்த்தாலும் மிஸ்டேக் கொடுத்துட்டே இருக்கா? இவளுக்கு ஒரு வேலை வந்தனா? தம்பி வந்துட்டானாடா? இங்கதான் இருக்கான். எப்போ வந்த? இங்கதான் இருக்கான். உனக்கு வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் மிஸ்டேக் பண்ணிட்டு போ. டேய் உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல விட்டாங்களா? என்னென்ன சொல்ற? நான் காலையில நீங்க தானே இருக்கேன். என்னடா சொல்ற? காலையில டேய் எல்லாம் ஓவல தானா? தார் ரோடு இங்க இருந்துச்சு, செம்மண் ரோடு நீ தானே காட்ட? அப்ப இடையில பைக் ஆஃப் ஆச்சுன்னு நீ தானே சொன்ன? ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பாக்குறேன் நானு? என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? ஏண்டா நாயே? ஏய் உண்மை சொல்றா? பேசிட்டே இருக்கீங்க, என்ன படிச்சுக்கிறீங்க? எதுனா சட்டையை பிடிக்கிற? என்னென்ன பிரச்சனை? டேய் அவன் என்ன ஏமாத்த பாக்குறான்டா? என்னென்ன ஏமாத்த பாக்குறான்? டேய் காலையில காசு எடுத்து போனது அத அவங்க பசங்க வச்சு அடிச்சான்டா. நீ பணப்பையே எடுத்துட்டு போனே. என்னடா சொல்ற? வீட்டுல தானே இருக்கு, நம்ம எடுத்துட்டு வானே. இந்தா இதான் நம்ம பணப்பையே புடி. என்ன சார் ஒரு வாரமா அணைஞ்சிருக்கு சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்குறோம். கூட்டிருந்தா எப்பயே முடிஞ்சிருக்கும். இப்படி அலைஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லா டேட்டிலும் கரெக்டாக தானே சார் கொடுத்துருக்கேன். அப்புறம் சார் காசு கொடுக்கணும். ஏன் ரிலாக்ஸ் ஆகுங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வாங்குற சம்பளம் எதுக்குமே பத்த மாட்டேங்குது.
என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்க பிரதர். இப்படி உங்களை மாதிரி ஆட்கள் யாட்டாச்சும் பிடுங்கினா தான் உண்டு. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேது? ஒரு நிமிஷம், என்னை போய் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் எந்த எண்ணமும் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, அதனால எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனா மதுரைக்குள்ள எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் வேலை நடக்காது. எல்லா ஆஃபீஸ்லயும் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. சிம்பிள். என் பிரச்சனைய நீ புரிஞ்சுக்கோ, உன் பிரச்சனைய நான் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். நான் வாங்குற சம்பளம் எதுக்குமே பத்த மாட்டேங்குது. சம்பாதிங்க சார், ஆனால் சம்பளம் பிரச்சனை. இன்னைக்கு அலைய விடாங்க சார், என்ன தாங்க முடியல சார். ஒரு வாரமாக அலைஞ்சிருக்கு சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு போய் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் எந்த எண்ணமும் வச்சுக்காதீங்க. நீ போலீஸில் போவீங்க சார். இப்போ இவரோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இவரோட வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா உன்னை இது மாதிரி அலைய விட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணோம். நீ லஞ்சம் வாங்குற காசை படிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருந்தேன், அதனால தான் அப்படி பண்ணேன். இதுக்கு மேலே நீ லஞ்சம் தான் வாங்குவீங்கன்னா அந்த காசை தான் நான் படிக்கணும்னா அப்படிப்பட்ட படிப்பை எனக்கு தேவையில்லை. இனிமேலாச்சும் நீங்க மாறுவீங்களா மாட்டீங்களா அது உங்க கையில இருக்கு. நீங்களே முடிவு பண்ணி. சார் ஒரு நிமிஷம், என் கையில் காசு இல்லாமல சார் இந்த வேலை பார்க்குறது உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு காசு கொடுக்குறதுக்கு என் தன்மை நான் தடுக்குது சார். சாரி சார், வரேன் சார்.